1 மடங்கு 2 மடங்கு இல்ல. 2019 விசாரிக்கப்படாம நீதி வழங்கப்படாம நிலுவையில் இருந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் 1173 வழக்கு தான் இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்து 2024 படார்னு 12,000 வழக்கா மாறிடுச்சு. எங்க போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கோம் நிர்வாகம்? என்ன செய்யற நீ? என் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல. என் வீட்டு பெண் பிள்ளைகளின் மானத்தையும் கருப்பையும் கயவர்கள் சூறையாடுறான். அதுக்கு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல. மாசம் மாசம் 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்குற? யாரு வீட்டுக்கு கொடுக்குற? எதை மறைக்க கொடுக்குற? எனக்கு உன் ஓசி காசு 1000 ரூபாய் வேணாம். உன் லிப்ஸ்டிக் பஸ் வேணாம். உன்னோட பாலிஸ்டர் வேட்டி சட்டை எனக்கு வேணாம். உழைச்சு சம்பாதிக்கிற என் மக்கள் அவங்க காசுல வாங்கி கொடுத்துற துணியே போதும் எங்க மானத்தை மறைக்கிறதுக்கு. நீ எனக்கு பாலிஸ்டர் வேட்டி சட்டை கொடுக்க வேணாம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. என் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடு. உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியலையா? நடைய கட்டு. நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்க பாத்துக்கிறோம். எந்த ஆட்சியை விட திமுக ஆட்சியில தாங்க போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. அண்ணன் ஜுனைத் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுறது இதே திமுக ஆட்சியில தான். சாராயம் கள்ளச்சாராயம் டாஸ்மார்க் அதெல்லாம் விடுங்க. மெத்தபெட்டமைன்ங்கிற போதை பொருள் அதோடைய புழக்கமும் அதோடைய பயன்பாடும் இன்னைக்கு பரவல் ஆயிருக்குன்னா திமுக தான் காரணம். மணிப்பூர்ல இருந்து நேரடியா தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு வரான் மெத்தபெட்டமைன. மணிப்பூர்லயே அளவு 1 கிலோ 50,000 தான். தமிழ்நாட்டுக்கு நேரடியா தூத்துக்குடிக்கு ராமேஸ்வரத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் அதோடைய விலை 1 கிலோ 7 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டில இருந்து அப்படியே கடல் வழியா இலங்கைக்கு கொண்டு போனா 1 கிலோ 5 கோடி ரூபாய். இலங்கையிலிருந்து கடல் வழியா ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனா கிலோ 10 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய நெட்வொர்க் உன்னால தகர்த்து எறிய முடியலையா? உன்னால தடுத்து நிறுத்த முடியலையா? ஏன் முடியல? அந்த தொழில் பண்றதுல பாதி பேர் திமுக கரவேட்டி. அதனால உன்னால தடுக்க முடியல. கஞ்சா விற்பனைங்க. கஞ்சா விற்பனையுடைய தலைமை கூடாரமே இங்க இருக்கிற அரக்கோணம் ரயில் நிலையமும் இந்த இருக்கிற வேலூர் ரயில் நிலையமும் தான். இன்னைக்கு ராணிப்பேட்டையா இருக்கட்டும் வேலூரா இருக்கட்டும் மூளைக்கு மூளை முனைக்கு முனை தெருக்கு தெரு பயிலுங்க கையில கஞ்சா இருக்கு மெத்தபெட்டமைன் இருக்குன்னா காரணம் யாரு? இங்க இருக்க 2 பொறுப்பு அமைச்சர்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கான நேரம் இருக்கு? இங்க இருக்கிற இயற்கை வளங்களை சொரண்டி தின்னு கொளுத்து போறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு. இதெல்லாம் கவனிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? வலி நிவாரண மாத்திரைய போதை ஊசியா பயன்படுத்துறோம். சாதாரணமா அந்த வலி நிவாரண மாத்திரை நம்ம போய் மருந்தகத்துல வாங்கினோம்னா ஒரு மாத்திரையுடைய விலை 2 ரூபா 3 ரூபா அவ்வளவுதான். அத பிளாக் மார்க்கெட்ல விற்கிறான். பிளாக் மார்க்கெட்ல ஒரு மாத்திரையுடைய விலை 300 ரூபாய். ஒரு பெட்டி மாத்திரையுடைய விலை 30,000 ரூபாய்க்கு விற்கிறான். அதை வாங்கி ஊசி மூலமா போதை ஏத்துறான். போதை